வணக்கமே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமணா நண்பர் வணக்கங்கள். ஒரு வார ராசி பலன் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், அதுக்கப்புறம் பரிகாரங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் வருதோ அதுக்கான பரிகாரங்களை சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வீட்டில் எனக்கு பணம் விரயமாயிட்டே இருக்குது, வீட்டில் பணம் தங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்கிறத நம்ம டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5ல் இருக்குது. அது கேதுடைய சாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் மன அழுத்தங்களோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. சகோதர ரீதியாகவும் நிறைய தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு இதுதான். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 7ஆம் அதிபதி. ஸோ 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியில் இருக்கும்பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது கல்யாணம் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் அது ஆட்சியாக அது 3லேயே இருக்கும்பொழுது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ட்ராவல் நிறையா இருந்தாலும் நல்ல லாபங்களை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய லாபங்கள், நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயம், நல்ல லாபங்களையும் நிறைய பிரயாணங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. வீடு வாசல் அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 2ல் இருக்கா. ஸோ 2ல் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன இதில் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது சூரியன் செவ்வாயினும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக கொஞ்சம் அலைச்சல்கள், ஆன்மீக பிரயாணம் சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அது செவ்வாயோட சாரணும், சூரியன் செவ்வாயின் போது 8ஆம் அதிபதியின் போது கொஞ்சம் அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறோம். குழந்தைங்கிட்ட பேசும்போது வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான புதன் முதலே சொன்ன மாதிரி நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் சில பேருக்கு கொஞ்சம் டிவிஷன்ஸ், வேறு டிவிஷன்ஸ்க்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதியும் இது திருமணம் சம்மந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்கள், சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸாக பண்ணி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயம் இப்போ பேசாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு 3ல் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான, அதனால் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பூர்வீகம் தாத்தாஸ் வழியான விஷயங்கள்லாம் ரொம்ப லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி இப்போ 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணங்கள்லாம் நல்ல லாபம் கிடைச்சாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் பெயினாக இருங்க, ரொம்ப அலைச்சலாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 12. ஸோ 12ஆம் அதிபதியான குரு. ஸோ 12ஆம் அதிபதியான குரு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர் பிரயாணம் அந்த மாதிரி எல்லாம் அமைகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். ஸோ அதனால் நல்ல லாபம் வருமானம், கண்டிப்பாக நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ எல்லாம் பொது பலன்களை இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். தசாபுத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷ லக்னம். ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வீடு நிலப்புலங்கள் விற்று புதிய வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதில் மேஷ லக்னம் செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கிளாஷஸ், சும்மா ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய கேள்விகள் குழந்தைகள் கேட்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். மேஷ லக்னமாக ராகு தேசாகும். ராகு சிறப்பான பெரிய லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணம் பண்ணி அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹாப்பியாகவும்
ஒரு ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தினா குரு 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்க குரு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துறாரு. ஸோ குருவால் வந்து நிறைய பிரயாணங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தான் பெரிய லாபங்கள் அள்ளித்தரும். கொஞ்சம் டிலே பலன்கள் கிடைக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்றங்களையும் நிறைய பிரயாணங்கள் மேலே பெரிய வருமானங்கள் வரும். வேலையில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாங்க. ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் இடக்கு முடக்கா பேசுறது, கொஞ்சம் வெடுக்கு பேசுகிறமான விஷயங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது, நல்லது. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக நடக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து தசாபுத்தி பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள். இந்த உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குது அதுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து சுக்கிரனாலே உங்களுக்கு வந்து பச்சை பயிர் சொல்லுவோம். ஸோ பச்சை பயிர் வந்து வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்க்க போனோம்னா எல்லாருக்குமே ஒரு தசாபுக்தி நடக்கும் இல்லையா? ஸோ அந்த தசாபுத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்தரம் எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா, யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானட் போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம். எந்த கிழமைகளில் பண்ணாலும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இல்லைனா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்க, அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குது அப்படின்னிங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போது செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து ஃபுட்டு அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம். ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க. எள்ளுனாலும் பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன பண்ணணும் போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகேப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க. இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க, ரொம்ப ஏஜ்டு, ரொம்ப கூன் போட்டிருப்பாங்க, ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம். இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிட்டு வாங்க. அது ஒன்றும் பெரிய செலவாகுது. சின்ன ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்தரம் நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிகளும் சொல்லும் குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுவாங்க. யாரும் கஷ்டப்படணும் ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அது ரொம்ப சிறப்பான பலன்களும். இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்து கொடுக்க ரொம்ப நல்லது. அதுவும் வந்து வியாழக்கிழமைகள் எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். யாருக்கெல்லாம் வந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம். உணவு சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு 5 கிலோ அரிசி, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கணும். ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து முதலே சொல்லிட்டோம். ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ பச்சை பயிர் தானம் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஃபீஸ் கட்ட முடியலன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது, இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு, அதை வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள். இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்கணும், ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, இது எல்லா ராசிகளும் தான். ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படணும், ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம். இதுதான் ஆட்டா பேக்கெட் விற்கிது, 1/2 kg 1 kg வந்து யாருக்காச்சும் தானம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணலாம், சனிக்கிழமைகளும் பண்ணலாம். பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள். இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். சூரியன் கேது தொடர்பு இருக்கும், அதே மாதிரி சந்திரன் கேது, அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகு இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது, இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களில் வந்து டெய்லி சம்பாதிக்கிறத அன்றைக்கே விட்டுருவாங்க, சும்மா டப்பன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும். ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிறது நீங்கள் சம்பாதிச்சேன் சார் நீங்கள் இப்போ டப்பன்னு போயிட்டே இருக்குன்றதை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரமாக வரலாம், இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதகங்கள்லையும் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ராகு குரு கேது இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு 4-5 வருஷமாக சேர்த்து வச்சேன் சார், 2-3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன், பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 2 நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது. ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும். எந்த மாதிரி கமிட்மெண்ட்னும் போது ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி போடலாம், ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம். இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்களை விட்டு அந்த காசு போகாது, ஆனால் சேவிங்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது, கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் காலி பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு லேண்டுன்னா ஒரு லேண்டில் இஎம்ஐ போட்டிங்கன்னா உடனே விற்க முடியாது, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு விற்றுட்டு இருக்கணும், வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும். கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியாகும். ஸோ உதாரணம் என் நண்பர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவர் அப்படி தான் இருக்கார். 15 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார், ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது. அவர் என்ன சொல்ல, நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது, இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு, இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன். ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன். அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார். ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டை வாங்குறது, ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அது போட்டு கடன் போயிட்டே இருக்கணும் சார்னு விடுவார். ஏன்னா அது ஒரு சொத்து, ஒரு அசட்டாக மாறிடுது, அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராக ஆகிறார். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலைங்கிற சூழ்நிலையில மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசட்டாக மாறுறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அதனால் இது அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, masterlakshmi.comனு போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.